கன்னி ராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே தற்செயலா வந்ததுன்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்க இந்த கன்னிராசி பலன் பார்க்குறீங்கன்னா, அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்குதுங்க. சமீப காலமா மனசுல ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்ப நல்ல மாற்றம் வரும்னு ஒரு கேள்வி இருந்தா, அந்த கேள்விக்கான பதில தேடி தான் இப்ப நீங்க இங்க வந்திருக்கீங்க. கன்னி ராசிக்காரர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. துணிச்சலும், வேகமும் உங்களோட இயல்புங்க. ஆனா அந்த வேகத்துக்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கிறப்போ வாழ்க்கையே மாறும். இந்த உலகத்துல நம்ம எத்தனை முயற்சி செய்தாலும், எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பிச்சாலும் நம்மள காத்து வழிநடத்துற ஒரு சக்தி இருக்குன்னு நம்புறீங்களா? அதுதான் நம்ம குலதெய்வம்ங்க. கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில பல தடவை தெரியாமலே தடைகள் உடைந்திருக்கலாம். கடைசி நிமிஷத்துல வழி திறந்திருக்கலாம். அதற்கு பின்னால குலதெய்வ அருளே காரணம்ங்க. இந்த கன்னி ராசி பலன் உங்களுக்கு பலன் தரணும்னு நினைச்சா இந்த கணமே ஒரு சின்ன விஷயம் செய்யுங்க. கமெண்ட்ஸ்ல உங்க குலதெய்வம் பேரை எழுதுங்க. தெரியலனா எனக்கு என் குலதெய்வம் தெரியாதுன்னு எழுதினாலும் போதுங்க. மனசார எழுதுங்க. அந்த நம்பிக்கை தான் இந்த வீடியோவின் சக்தி. உங்க குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு இப்ப இன்றைய கன்னிராசி பலனுக்குள்ள நுழையலாமா? கன்னிராசி அன்பர்களுக்கு வணக்கம்ங்க. வரப்போற நாட்கள் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய சவால் நாட்கள் கிடையாதுங்க. இதுவரைக்கும் நீங்க எவ்வளவோ கஷ்டங்களை பார்த்துட்டீங்க. தொட்டது எல்லாமே தடையா மாறி யாருமே நமக்கு இல்லையே, நம்மளை புரிஞ்சுக்க ஒரு ஆள் கூட இல்லையேன்னு எவ்வளவோ ராத்திரிகள் தூங்காம அழுதுருப்பீங்க. இனிமே அப்படி நடக்காதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள் உங்க வாழ்க்கையில 7 கதவுகள் திறக்க போகுது. கதவுகள்னு சொல்லிட முடியாது. இது உங்க இஷ்ட தெய்வம் உங்களுக்கு கொடுக்க போற 7 மிகப்பெரிய வரங்கள். கன்னி ராசிக்காரங்க எப்பவுமே மத்தவங்களுக்கு நல்லதுதான் நினைப்பீங்க. ஆனா உங்களுக்கு திரும்ப கிடைச்சது என்னவோ ஏமாற்றமும் துரோகமும் தாங்க. நீங்க உதவி செஞ்சவங்க கூட உங்களை ஒரு கட்டத்துல தூக்கி எறிஞ்சிருப்பாங்க. பணம் காசு விஷயத்துல நம்பி ஏமாந்து மன உளைச்சல தவிச்ச உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா அமைய போகுது. முக்கியமா முதல் கதவு திறக்க போற உங்க நிம்மதிக்காக தான் இத்தனை நாளா உங்க மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம் இருந்துட்டே இருந்திருக்குங்க. உங்களுக்கு என்ன ஆகுமோ, நம்ம குடும்பம் என்ன ஆகுமோ, நம்மளை நம்பி இருக்கிறவங்களுக்கு நம்மளால ஏதாவது செய்ய முடியுமாங்கிற பயம் உங்களை ஒவ்வொரு நிமிஷமும் அரிச்சிருக்குங்க. அதுல அந்த முதல் வாரம் உங்க மனபயத்தை முழுசா போக்க போகுது. எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அதை தைரியமா எதிர்த்து நிக்கிற ஒரு தெம்பு உங்க மனசுக்குள்ள தானா வரப்போகுது. நீங்க நினைச்ச காரியம் அத்தனையும் இனிமே தடங்கள் இல்லாம நடக்க போகுது. இதுவரைக்கும் உங்க முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தின அத்தனை எதிர்மறை சக்திகளும் உங்களை விட்டு விலகி போகும். காலையில எந்திரிச்ச உடனே ஒரு சுறுசுறுப்பு, ஒரு நல்ல எனர்ஜி உங்களை சுத்தி இருக்கிறத நீங்களே உணர்வீங்க. இது வெறும் ஆரம்பம் தாங்க. 2வது கதவு உங்க பொருளாதார முன்னேற்றத்துக்காக திறக்க போகுது. கன்னிராசிக்காரங்க உழைப்புக்கு என்னைக்கும் சளைச்சவங்க கிடையாது. மாடு மாதிரி உழைப்பீங்க. ஆனா அதுக்கான பலன் உங்களுக்கு முழுச்சா கிடைச்சிருக்காது. பணம் வரும். ஆனா வந்த வேகத்திலே செலவாகிடும். கையில ஒரு காசு நிக்கலேங்கிற ஏக்கம் உங்களுக்குள்ள ரொம்ப நாளா இருக்கும். நீங்க கேட்கிற இடத்துல கடனோ உதவியோ கிடைக்காம நிறைய அவமானப்பட்டிருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க பொருளாதாரத்துல ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. எங்க இருந்து பணம் வருதுன்னு உங்களுக்கே தெரியாது. ஆனா எதிர்பாராத விதமா பல வழிகள்ல இருந்து உங்களுக்கு பண வரவு வரப்போகுது. தடபட்டு கிடந்த வழிகள் எல்லாம் ஒன்னொன்னா திறக்கும். கடன் பிரச்சனையில வாட்டி முழிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த கடனை அடைக்கிறதுக்கான ஒரு நல்ல வழி திறக்குங்க. நீங்க தொட்டதெல்லாம் துலங்குற நேரம் இது. உங்க உழைப்புக்கான உண்மையான அங்கீகாரம் கிடைக்க போற நேரம் இது. இனிமே பணத்துக்காக நீங்க யாருக்கிட்டையும் போய் கை கட்டி நிற்க வேண்டிய அவசியமே வராது. அந்த அளவுக்கு இறைவன் உங்களுக்கு பொருளாதாரத்துல ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்க போறாருங்க. 3வது கதவை உங்க குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் எல்லாம் தீரப்போகுது. கன்னிராசிக்காரங்களுக்கு குடும்பம் தான் உலகமே. குடும்பத்துக்காக எதையும் செய்வீங்க. ஆனா அந்த குடும்பத்திலேயே உங்களுக்கு சரியான மரியாதை கிடைச்சிருக்காது. கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை வந்திருக்கும். நம்ம பேச்ச கேட்கலைங்கிற ஒரு வருத்தம், ஒரு பக்கம் சொந்த பந்தங்கள் எல்லாம் நம்மளை ஒதுக்கி வைக்கிறேங்கிற வழி இன்னொரு பக்கம்னு ரொம்பவே நொந்து போயிருப்பீங்க. அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். பிரிஞ்சிருந்த உறவுகள் எல்லாம் ஒன்று சேருவாங்க. உங்க வீட்டில் இத்தனை நாளா இருந்த இருள் விலகி ஒரு வெளிச்சம் வரப்போகுது. உங்க மேல கோபத்துல இருந்தவங்க கூட உங்க அருமையை புரிஞ்சுக்கிட்டு உங்களை தேடி வருவாங்க. வீட்டுல ஒரு சுபகாரியம் நடக்கிறதுக்கான அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும். வெளியில தடைகள் கூட அந்த பாக்கி இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த நாட்கள்ல ஒரு நல்ல செய்தி காத்துக்கிட்டு இருக்குது. இறைவன் உங்களுக்கு கொடுக்க போறாருங்க. இந்த 3வது வாரம் உங்க குடும்பத்துல ஒரு நிரந்தரமான சந்தோஷத்தை கொண்டு வர போகுது. 4வது கதவு உங்க ஆரோக்கியத்துக்காக திறக்க போகுது. இத்தனை நாள் மன உளைச்சல்ல உங்க உடம்புல பலவிதமான பாதிப்புகள் வந்திருக்கும். தூக்கமின்மை, கைகால் வலி, இல்லைன்னா அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் உபாதை வந்துகிட்டே இருந்திருக்கும். மருத்துவமனைக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சதுதான் மிச்சமா இருந்திருக்கும். ஆனா இனிமே உங்க ஆரோக்கியத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும். நீண்ட நாளா இருந்த நோய்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குணமாக ஆரம்பிக்கும். மனசுல சந்தோஷம் வந்தாலே உடம்புல இருக்கிற பல வியாதிகள் பறந்து போயிடும். அதுதான் உங்களுக்கு நடக்க போகுது. ஒரு புது உற்சாகம், புது தெம்பு உங்க உடம்புல பிறக்கும். ரொம்ப சுறுசுறுப்பா உங்க வேலைகளை நீங்களே செய்ய ஆரம்பிப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க உடம்பும் மனசும் ஒரு புது பொலிவோட இருக்க போகுது. இது கடவுள் நேரடியா உங்க கையில கொடுக்கிற வரம். இதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. நீங்க பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் சேர்த்து வச்சு உங்களுக்கு பலன் கிடைக்க போற நேரம் இது. இன்னும் மீதி இருக்கிற கதவுகள் திறக்கும் போது உங்க வாழ்க்கையில நடக்கிற அதிசயங்களை நீங்களே பார்க்க ஆச்சரியப்படுவீங்க.
இவ்வளவு நல்ல விஷயங்கள் வரிசையா காத்துட்டு இருக்குது. அதாவது கதவு உங்க வேலை மற்றும் தொழிலுக்காக திறக்க போகுது. கன்னி ராசிக்காரங்க எந்த வேலையை செஞ்சாலும் அது ரொம்ப நேர்த்தியா முழு ஈடுபாட்டோட செய்வீங்க. ஆனா நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காது. உங்களை விட தகுதியில குறைஞ்சவங்க எல்லாம் மேல போயிருப்பாங்க. ஆனா நீங்க அதே இடத்துல எந்த முன்னேற்றமும் இல்லாம உட்கார்ந்திருப்பீங்க. மேலதிகாரிகளால நிறைய நெருக்கடிகள் கூட மேல பார்க்குறவங்களால உங்களுக்கு எதிரா செயல்படுறாங்கன்னு எத்தனையோ மன உளைச்சல்களை சந்திச்சிருப்பீங்க. சொந்தமா தொழில் செய்றவங்களா இருந்தா போட்ட முதல் கூட கைக்கு வராம லாபமே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு போட்டியா இருந்தவங்க எல்லாம் உங்கள வச்சு செஞ்சிருப்பாங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க தொழில் ஸ்தானத்துல ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் வரப்போகுது. வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்க நினைச்ச மாதிரியே நல்ல சம்பளத்துல ஒரு வேலை அமையும். இத்தனை நாளா பதவி உயர்வுக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு அந்த நல்ல செய்தி தேடி வரும். உழைப்புக்கு ஏற்ற பலன் இனிமே முழுசா கிடைக்க போகுது. தொழில இருந்த நஷ்டம் எல்லாம் மாறி லாபம் பெறப்போகுது. உங்களை ஏளனமா பேசினவங்க முன்னாடி நீங்க ஒரு பெரிய ஆளா உயர்ந்து நிக்க போறீங்க. உங்க திறமைக்கான முழு பலனும் கிடைக்க போற ஒரு அற்புதமான காலகட்டம் இது. 6வது கதவு உங்களுக்கான கௌரவத்தையும் இழந்த மரியாதையும் மீட்டு கொடுக்கறதுக்காக திறக்க போகுது. இந்த உலகத்துல பணத்தை விட மரியாதை தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறவங்க நீங்க. ஆனா அந்த மரியாதை தான் பல பேர் காத்துல பறக்க விட்டுருப்பாங்க. நீங்க எந்த தப்பு செஞ்சிருக்க மாட்டீங்க. ஆனா உங்க மேல பழி விழுந்திருக்கும். சொந்த பந்தங்களுக்குள்ளேயும் சரி வெளியிலயும் சரி உங்களை ஒரு குற்றவாளி மாதிரி பார்த்திருப்பாங்க. உங்க நேர்மை யாருமே புரிஞ்சுக்கலையேங்கிற மாதிரி உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரமா இருந்திருக்குங்க. உங்களை சுத்தி எத்தனையோ மறைமுக எதிரிகள் இருந்திருக்கிறாங்க. முகத்துக்கு நேரா நல்லா பேசிட்டு முதுகுக்கு பின்னாடி குழி பறிக்கிற வேலையை நிறைய பேர் செஞ்சிருப்பாங்க. இனிமே அவங்களோட முகமூடி எல்லாம் ஒன்னொன்னா கிழிய போகுது. உங்களுக்கு எதிராக சதி செஞ்சவங்க அவங்க வெட்டின குழியில அவங்களே விழ போறாங்க. சமுதாயத்துல உங்களுக்கு இருந்த கெட்ட பேரெல்லாம் மாறி உங்களுக்கான உண்மையான மதிப்பு என்னன்னு ஊருக்கே தெரிய போகுது. பஞ்சாயத்துன்னு ஏதாவது இழுபறியில் இருந்தா அது எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடிய போகுது. உங்களை பார்த்து சிரிச்சவங்க எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி அபாரமா இருக்க போகுது. உங்களுக்கான நீதி கிடைக்க போற நேரத்தை தான் இந்த 6வது கதவு குறிக்குது. இந்த மாற்றங்கள் எல்லாம் ஏதோ ஒரு சாதாரணமா நடந்து முடிஞ்சிடாது. இனி வரக்கூடிய நாட்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போற பல அற்புதங்களுக்கு ஒரு ஆணிவேரா அமைய போகுது. காலையில எந்திரிக்கும் போதே ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும். ஒவ்வொரு நாளும் நீங்க படுக்க போகும்போது இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் நடந்துக்குங்கிற நிம்மதியோட தூங்க போறீங்க. கன்னிராசிக்காரங்க எப்பவுமே ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா யோசிப்பீங்க. எது நடந்தாலும் அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு ஆராய்ந்து பார்க்கறது உங்க சுபாவம்ங்க. அதனால நிறைய நல்ல வாய்ப்புகளை நீங்க தவற விட்டுருப்பீங்க. ஆனா இந்த நாட்கள்ல உங்க உள்ளுணர்வு உங்களுக்கு சரியான வழியை காட்டும். யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்குவீங்க. இதுவரைக்கும் உங்க கண்ணை மறைச்சிருந்த அந்த மாயத்திரை விலகி எல்லாமே ரொம்ப தெளிவா தெரிய ஆரம்பிக்கும். எந்த ஒரு முடிவையும் தயக்கம் இல்லாம தைரியமா எடுப்பீங்க. அந்த முடிவுகள் எல்லாமே உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற ஒரு குறிக்கோளா மாறுங்க. உங்க இஷ்ட தெய்வம் உங்க கூடவே இருந்து உங்களை வழி நடத்துறதை நீங்க ஒவ்வொரு அடியிலும் ரொம்ப ஆழமா உணர்வீங்க. இதுக்காக நீங்க பெருசா எந்த பரிகாரமும் செய்ய வேண்டியதில்ல. உங்க மனச சுத்தமா வச்சுக்கிட்டு முழு நம்பிக்கையோட இறைவனை வேண்டினாலே போதும். அந்த கடவுள் உங்களுக்கான அத்தனை நன்மைகளையும் வாரி வழங்க காத்துக்கிட்டு இருக்காரு. 7வது கதவு இதுதான் உங்க வாழ்க்கையில எல்லாமே தலைகீழா நல்லபடியா மாறப்போறதுக்கான மிகப்பெரிய திறவுகோல். இந்த இறைவனோட நேரடி ஆசீர்வாதம்னு கூட சொல்லலாம்ங்க. இவ்வளவு நாள் நீங்க பட்ட அவமானம், கஷ்டம், வலிகள் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு அந்த ஆண்டவன் உங்களுக்கு கொடுக்க போற ஒரு பெரிய பொக்கிஷம் இது. கன்னி ராசிக்காரங்க எப்பவுமே நியாயத்தின் பக்கம் நிற்பீங்க. யாருக்கு எந்த கஷ்டம்னாலும் ஓடி போய் நிற்பீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது திரும்பி பார்க்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. நம்ம கூட இருப்பாங்கன்னு நம்பினவங்க எல்லாம் முதுகுல குத்திட்டு போயிருப்பாங்க. தனிநபரா நின்று எவ்வளவு நாள் பெரிய தலையில தண்ணீர் விட்டுருப்பீங்க. அந்த கண்ணீருக்கெல்லாம் இனிமே பலன் கிடைக்க போகுதுங்க. அந்த 7வது கதவு திறக்கும் போது உங்க மனசுல ஒரு பெரிய நிம்மதி வரப்போகுது. நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கை நமக்கு கிடைக்குது. நாமளும் நாளைக்கு மதிக்கிற மாதிரி வாழ மாட்டோமான்னு நினைச்சவங்களுக்கு நீங்க கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கை அமைய போகுது. உங்களுக்காக இதுவரைக்கும் எந்தெந்த வாய்ப்புகள் எல்லாம் தட்டி போச்சோ அது எல்லாமே உங்களை தேடி வரப்போகுது. நீங்க ஒரு விஷயத்தை தொட்டா அது பொண்ணா மாறும். அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் உங்க பக்கம் முழுசா திரும்ப போகுது. சொந்த வீடு கட்டணும், சொத்து வாங்கணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்ட அதுக்கான வழியே கிடைக்காம கையில காசு நிக்காம முடங்கி போயிருந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் ஒரு கனவு நனவாக போகுதுங்க. இவங்க எப்படி திடீர்னு முன்னுக்கு வந்தாங்கன்னு சுத்தி இருக்கிறவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க வளர்ச்சி இருக்க போகுது. உங்களை வேண்டாம்னு ஒதுக்கி வச்சவங்க, உங்களை அற்பமா நினைச்சவங்க உங்க வளர்ச்சியை பார்த்து வாயடிச்சு போய் நிக்க போறாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்க யாருன்னு நிரூபிக்க போற நேரம் வந்துருச்சு. நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு நிரந்தரமான முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காகவே இறைவன் இந்த 7வது கதவை உங்களுக்காக திறந்து வைக்க போறாருங்க. கன்னிராசிக்காரங்களோட மிகப்பெரிய பலனே அவங்களோட பொறுமை தான். எவ்வளவோ பெரிய அடி விழுந்தாலும் அதை தாங்கிட்டு சிரிச்ச முகத்தோட வெளியே வருவீங்க. உங்க மனசுக்குள்ள 1000 ரணங்கள் இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்க மாட்டீங்க. யார் கேட்டாலும் நான் நல்லா இருக்கேன்னு ஒரு பொய்யான சிரிப்போட இத்தனை காலமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆனா அந்த ரணங்களை எல்லாம் ஆத்துறதுக்கான மருந்து இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு
உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இது ஏதோ உங்கள சந்தோஷப்படுத்துவதற்காக சொல்ற வார்த்தைகள் கிடையாது. இது முழுக்க முழுக்க உங்க வாழ்க்கையில நாளையிலிருந்து நடக்க போற உண்மைகள். உங்க குலதெய்வத்தோட முழு அருளும் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்க எந்த ஒரு புது முயற்சிய தொடங்குனாலும் அதுல உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி தான் கிடைக்கும். அதனால மனசுல இருக்கிற அத்தனை கவலைகளையும் தூக்கி தூர போட்டுட்டு ஒரு புது மனுஷனா முழு நம்பிக்கையோட உங்க வேலைகள ஆரம்பிங்க. உங்களுக்கான பொற்காலம் ஆரம்பமாகிடுச்சு. இத யாராலும் தடுக்க முடியாது. கன்னி ராசிக்காரங்க எப்பவுமே ஒரு வேலை எடுத்தா அது ரொம்ப சரியா எந்த குறையும் இல்லாம செஞ்சு முடிக்கணும்னு நினைப்பீங்க. ஆனா நீங்க படுற கஷ்டம் யாருக்கும் தெரியாது. இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த உங்க வாழ்க்கையில நடக்க போற மாற்றங்கள் சாதாரணமானவை கிடையாது. இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை மத்தவங்களுக்கு நல்லதே செஞ்சாலும் உங்களுக்கு கெட்ட பேரு தான் மிச்சமா இருந்திருக்கும். யார் உங்களுக்கு துரோகம் செஞ்சாங்களோ, யார் உங்கள ஏமாத்துனாங்களோ அவங்க கண்ணு முன்னாடியே நீங்க தலை நிமிர்ந்து வாழ போற நேரம் இது. உங்க மனசுக்குள்ள எத்தனையோ ஆசைகள், கனவுகள் முடங்கி போய் கிடைக்கும். நம்மளால இதெல்லாம் சாதிக்க முடியுமா? இல்ல அப்படியே காலப்போக்குல மறைஞ்சு போயிடுமான்னு நெனச்சு நெனச்சு வருத்தப்பட்டிருப்பீங்க. இந்த நாட்கள்ல உங்க சிந்தனை ரொம்ப சுறுசுறுப்பா வேலை செய்ய போகுது. யாரும் யோசிக்க முடியாத அளவுக்கு புதுமையான யோசனைகள் உங்க மனசுல தானா தோன்றும். அப்ப இந்த யோசனைகள் தான் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பு முனைய உருவாக்க போகுது. உங்கள ஒண்ணும் தெரியாதவங்கன்னு கூப்பிட்டாங்க எல்லாம் உங்க திறமைய பார்த்து மிரண்டு போக போறாங்க. உங்களுக்குள்ள தூங்கிட்டு இருந்த அந்த அபாரமான சக்தி இப்ப முழுசா முடிச்சுக்க போகுதுங்க. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப சரியா அமைய போகுது. உங்க வார்த்தைக்கு மதிப்பு பல மடங்கு உயரப்போகுது. உங்க பேச்சு கேட்டு நடக்க எல்லாரும் முன் வருவாங்க. அது மட்டும் இல்லாம உங்க பூர்வீக சொத்து விஷயத்துல ஏதாவது பிரச்சனை இருந்திருந்தா, சொந்தக்காரங்களுக்குள்ள சொத்து பிரிக்கிறதுக்குள்ள சண்டை இருந்திருந்தா, அதெல்லாம் ரொம்ப சுமூகமா முடிவுக்கு வரப்போகுது. உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பங்கு எந்த தடையும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும். ஓரளவுக்கு நீங்க விவகாரங்கள்னு கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அலைஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு அந்த நிலைமை மாறி உங்களுக்கு சாதகமான முடிவுகள் வரப்போகுது. உங்களை வீழ்த்த நினைச்ச எதிரிகள் உங்களை விட்டு விலகி ஓட போறாங்க. கண் திஷ்டின்னு எந்த கெட்ட சக்தியும் இனிமே உங்களை நெருங்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு வட்டம் உங்களை சுத்தி உருவாக போகுது. ஒரு பெரிய வெளிச்சம் உங்க வீட்டை சுத்தி இருக்கிறத நீங்களே உங்க மனசார உணர்வீங்க. வீட்டுல எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவுன்னு நிம்மதியே இல்லாம இருந்த நிலைமை மாறி ஒரு அமைதியான சந்தோஷமான சூழ்நிலை உங்க குடும்பத்துல உருவாக போகுது. சிலருக்கு வெளிநாடு போற வாய்ப்புகள் தேடி வரும். ரொம்ப நாளா வெளிநாட்டு பயணம் தடையாகி வேலைக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு அந்த தடைகள் எல்லாம் உடைஞ்சு போய் நல்ல செய்தி வந்து சேரும். வெளியூர்ல வேலை பார்க்குறவங்க சொந்த ஊருக்கோ வந்து தொழில் செய்யணும்னு நினைச்ச வழிகள் தானா பிறக்குங்க. நீங்க எங்க இருந்தாலும் சரி உங்களுக்கான ராஜயோகம் உங்களை தேடி வந்து சேரும். முக்கியமா பெண்கள் வீட்டிலேயே அடைஞ்சு கிடந்த உங்க திறமையெல்லாம் யாருக்கு தெரியாம வீணா போகுதேன்னு ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பீங்க. இனிமே உங்களுக்கான ஒரு தனி அடையாளம் சமுதாயத்துல கிடைக்க போகுது. நீங்க வீட்டுல இருந்தபடியே செய்யற சின்ன தொழிலா இருந்தாலும் சரி அதுல ஒரு பெரிய லாபத்தை நீங்க பார்க்க போறீங்க. உங்க கணவர் வீட்டுல உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை கிடைக்க போகுது. உறவினர்கள் மத்தியில இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி உங்களை எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாட போறாங்க. அந்த அளவுக்கு உங்க நேரம் ரொம்ப பிரமாதமா வேலை செய்ய போகுது. இனி வரக்கூடிய நாட்கள் உங்க வாழ்க்கையில ஒரு சாதாரண விடியல் கிடையாதுங்க. ரொம்ப வருஷமா இருட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்த உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய சூரியன் உதிக்க போற நாள் இது. கன்னி ராசிக்காரங்க மனசுக்குள்ள எப்பவுமே ஒரு பெரிய போராட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும். வெளியில பாக்குறவங்களுக்கு நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியும். சிரிச்ச முகமா வருவீங்க. ஆனா தனிமையில நீங்க சிந்திய கண்ணீருக்கு அளவே கிடையாதுங்க. உங்களுக்கு நெருக்கமானவங்க கிட்ட கூட உங்க கஷ்டத்தை முழுசா சொல்லி அழ முடியாது. அப்படி சொன்னாலும் அவங்க அதை ஒரு கேலியா தான் பார்த்திருப்பாங்க. ஆனா நாளையிலிருந்து நிலைமை முழுசா மாறப்போகுது. உங்களுக்குன்னு ஒரு நல்ல துணை உங்க மனசை முழுசா புரிஞ்சுக்கிற ஒரு உறவு உங்களை தேடி வரப்போகுது. நீங்க எவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருந்தாலும் தோள் கொடுத்து தாங்குற ஒரு ஜீவன் உங்க வாழ்க்கையில வரப்போற நேரம் இது. கல்யாண வயசுல இருக்கிற பசங்க பொண்களுக்கு இது ரொம்பவே ஒரு பொற்காலம் தான் சொல்லணுங்க. எவ்வளவோ வரன் வந்திருக்கும். பேசி முடிக்கிற நேரத்துல ஏதோ ஒரு சின்ன காரணத்துக்காக தட்டி போயிட்டே வந்திருக்கும். இதனாலேயே சொந்தக்காரங்க மத்தியிலயும் ஊருக்குள்ளேயும் தலை குனிஞ்சு நின்னது இனிமே உங்களை தேடி நல்ல நல்ல வரன்கள் எல்லாம் வரிசை கட்டி நிக்க போகுது. நீங்க நினைச்ச மாதிரி ஒரு நல்ல குடும்பத்துல இருந்து உங்களுக்கான வாழ்க்கை துணை அமைய போகுது. கல்யாணமாகி ரொம்ப வருஷமா குழந்தை இல்லையேன்னு ஏங்கி தவிச்சவங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு சுப செய்தி காத்துக்கிட்டு இருக்குது. உங்க வீட்டுல ஒரு மழலை சத்தம் கேட்கறதுக்கான அத்தனை வழிகளையும் உங்க குலதெய்வம் திறந்து வைக்க போகுது. அதனால எந்த கவலையும் படாம முழு மனசோட குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பட்டப்பாடு கொஞ்சமா நஞ்சமா அத கடனை வாங்கி கடனை கட்ட முடியாம திரும்பவும் வட்டிக்கு வாங்கி வட்டிக்கு மேல வட்டி கட்டி ஓடா தேஞ்சு போயிருப்பீங்க. உழைக்கிற காசு எல்லாமே கடனுக்கே சரியாக போகுதே, நம்ம கைக்குன்னு ஒரு காசு நிக்கலேன்னு எவ்வளவு நாள் சாப்பாடு கூட இல்லாம கஷ்டப்பட்டிருப்பீங்க. அங்க உழைச்ச உழைப்பெல்லாம் மத்தவங்க உறிஞ்சு எடுத்திருப்பாங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க தொட்டது தொடங்க போகுது. எங்கிருந்துதான் பணம் வருதுன்னு உங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு பண வரவு தாராளமா இருக்க போகுது. உங்களை வாட்டி வதைச்ச அந்த பண பிரச்சனையில இருந்து முழுசா வெளியே வர போறீங்க. இனிமே நீங்க யாருகிட்டையும் போய் கையேந்த வேண்டியது
வேண்டியதில்ல. உங்களுக்கு தேவையானத நீங்களே வாங்கிக்கிற அளவுக்கு உங்க நிலைமை ரொம்பவே உயர்ந்து நிக்க போகுது. படிக்கிற பசங்களுக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும். இதுவரைக்கும் படிப்புல ஒரு மந்தமான நிலையில இருந்த அது மாதிரி ஒரு புது சுறுசுறுப்பு வரப்போகுதுங்க. எந்த துறைய தேர்ந்தெடுக்கலாம், எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு குழப்பத்துல இருந்தவங்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் இந்த நாட்கள்ல கிடைக்கும். போட்டித் தேர்வுகள்ல கலந்துக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். கன்னிராசிக்காரங்க எப்பவுமே மத்தவங்களோட கஷ்டத்த பார்த்து இறக்கப்படுறவங்க. ஆனா உங்க கஷ்டத்த யாருமே கண்டுக்கலையேங்கிற ஏக்கம் இனிமே ஏன்னா இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு துணையா நிக்க போகுது. உங்களுக்கான நேரம் வந்துருச்சு. இனிமே நீங்க தொட்டதெல்லாம் ஜெயம்தான். இனி வரக்கூடிய நாட்கள் உங்க வாழ்க்கைய மாத்தி எழுத போற பொன்னான நாட்கள். உங்கள சுத்தி இருக்கிற எதிர்மறை சக்திகள் எல்லாம் போய் ஒரு மிகப்பெரிய நேர்மறை சக்தி உங்க கூடவே இருக்க போகுது. கன்னிராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல இருந்து கிடைக்க போற இன்னொரு பெரிய அதிர்ஷ்டம் என்னன்னா, நீங்க நினைச்சு கூட பார்க்காத இடத்துல இருந்து உங்களுக்கு உதவிகள் தேடி வரும். எத்தனையோ முறை நமக்கு ஒரு பிரச்சனை வந்தப்ப கூட இருந்தவங்க எல்லாரும் கை கழுவி விட்டாங்க. அனாதையா நின்னுன்னு அழுதுருப்பாங்க. எதையோ சொந்தக்காரங்களை நம்பி நீங்க பெரிய பெரிய உதவிகளை செஞ்சீங்களோ, அவங்க எல்லாம் நீங்க கஷ்டத்துல இருக்கும்போது உங்கள ஒரு பொருட்டா கூட மதிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா இப்ப காலம் உங்க பக்கம் திரும்பிருச்சு. இதுவரைக்கும் உங்களை யார் யாரெல்லாம் தூக்கி எறிஞ்சாங்களோ அவங்க எல்லாமே தேடி வந்து உங்க நிலைமை மாறுங்க. வீடு, வண்டி வாங்கணும்னு எல்லாம் உங்கள தேடி வரப்போகுது. முக்கியமா சொந்த வீடு வாங்கணும்னு பல வருஷமா காசு சேர்த்துட்டு இருந்தவங்க எத்தனையோ தடைகள் வந்து அந்த கனவு தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எடுக்கிற முயற்சி கண்டிப்பா வெற்றியை கொடுக்கும். உங்களை சுத்தி இருந்த அந்த தரிசனம் எல்லாம் விலகி உங்க லட்சுமி கடாட்சம் உங்க வீட்டுக்குள்ள நுழைய போகுது. உங்களோட தொழில் நீங்க எதிர்பார்த்ததை விட பல மடங்கு லாபம் கிடைக்க போகுது. வியாபாரம் பண்றவங்களுக்கு கடையில கூட்டம் அலைமாட போகுது. புதுசா ஏதாவது தொழில் தொடங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு இதுதான் சரியான நேரம். எந்த ஒரு பயமும் இல்லாம தைரியமா கால் எடுத்து வைங்க. உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து வழிகாட்டும். சில பேருக்கு வழக்கு விவகாரங்கள் ரொம்ப நாளா இழுத்துக்கிட்டே இருந்திருக்கும். மன உளைச்சல்ல என்ன பண்றதுனே தெரியாம முழிச்சிட்டு இருக்கீங்க. அதுக்கெல்லாம் ஒரு நல்ல முடிவு வரப்போகுதுங்க. நியாயம் உங்க பக்கம் இருக்குங்க. உங்க மாசத்துல உங்க மனசுல உங்க பாரம் எல்லாம் குறையுங்க. வெளியூர்ல வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல சம்பளத்துல வேலை கிடைக்கும். உங்களை எதிர்த்தவங்க எல்லாம் உங்க வழியில குறுக்கிட முடியாத அளவுக்கு உங்க கை ஓங்கி இருக்க போகுது. நீங்க தொட்ட காரியம் எல்லாம் இனி தடங்கள் இல்லாம நடக்கும். கன்னிராசிக்காரங்க எப்பவுமே உங்க மனசை நோக்கும்படி பேச மாட்டீங்க. ஆனா உங்க மனசை நிறைய பேர் ஈவரக்கு இல்லாம காயப்படுத்தி இருப்பாங்க. இனிமே அந்த கவலை எல்லாம் உங்களுக்கு வேண்டாமுங்க. ஏன்னா உங்களுக்கான காலம் பிறந்துருச்சு. உங்களை சுத்தி இருந்த கெட்ட சக்திகள் எல்லாம் விலகி ஒரு நல்ல நேர்மறையான சக்தி உங்களை ஆட்கொள்ள போகுது. காலையில எந்திரிக்கும் போதே ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வந்து உங்க மனசை சந்தோஷப்படுத்தும். எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதுல ஒரு முழு திருப்தி கிடைக்கும். உங்க வீட்டுல ஒரு சுபகாரியம் நடக்கிறதுக்கான வேலைகள் ரொம்ப மும்முரமா நடக்கும். இதுவரைக்கும் உங்களை யாருமே புரிஞ்சுக்கலையேன்னு நினைச்சவங்களுக்கு இனிமே எல்லாரும் உங்களை திரும்பி பார்க்குற அளவுக்கு உங்க வளர்ச்சி பிரம்மாண்டமா இருக்க போகுது. உங்களுக்கான அந்த 7 கதவுகளும் முழுசா திறந்து உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வசந்தத்தை கொண்டு வரப்போகுது. இந்த 7 கதவுகள் திறக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே அவங்க கூடவே இருந்து குழி பறிக்கிறவங்க தான். வெளியில இருந்து வர எதிரிகளை விட சொந்த பந்தங்கிற பேர்ல நண்பருங்கிற பேர்ல கூடவே இருந்து துரோகம் பண்றவங்களை சமாளிக்கிறது தான் உங்களுக்கு ஒரு பெரிய சவாலா இருந்திருக்கும். ஒரு நல்ல காரியம் தொடங்க நினைச்சா அதை தடுத்து நிறுத்தறதுக்காகவே ஒரு கூட்டம் உங்க கூடவே சுத்திட்டு இருந்திருக்கும். ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு பெரிய வித்தை நடக்க போகுதுங்க. முதுகுக்கு பின்னாடி உங்களை பத்தி தப்பா பேசினவங்க, உங்களுக்கு எதிராக சதி செஞ்சவங்க அத்தனை பேரோட முகத்திரையும் கிழிஞ்சு தொங்க போகுது. யார் உண்மையானவங்க யார் போலியானவங்கன்னு உங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரிய ஆரம்பிக்கும். இனிமே நீங்க ஏமாற மாட்டீங்க. அந்த அளவுக்கு உங்க உள்ளுணர்வு ரொம்ப கூர்மையா வேலை செய்ய போகுது. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப கவனமாவும் உறுதியாவும் இருக்க போகுது. இதுவரைக்கும் உங்க முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தின அத்தனை கண்ணுக்கு தெரியாத தடைகளும் சுக்கு நூறா உடைய போகுது. உங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு தூண் மாதிரி தாங்கி பிடிச்சிட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கான ஒரு சின்ன அங்கீகாரம் கூட அந்த குடும்பத்துல கிடைச்சிருக்காது. அந்த பாரத்தை எல்லாம் உங்க தலைமையில ஏத்தி வச்சுட்டு எல்லாரும் ஒதுக்கி நின்று வேடிக்கை பார்த்திருப்பாங்க. எவ்வளவு கஷ்டப்படுறோமோ நமக்கு ஒரு ஆறுதலா பேசக்கூட ஒரு ஆள் இல்லையேன்னு எத்தனையோ ராத்திரிகள் தனியா உட்கார்ந்து அழுதுருப்பீங்க. இனிமே அந்த கண்ணீருக்கு அவசியமே இருக்காது. உங்க அருமை பெருமையில உங்க குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரும் உணர போறாங்க. உங்களை உதாசனப்படுத்துறவங்க, உங்களை ஏளனமா பார்த்தவங்க எல்லாரும் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு காலம் உங்களுக்கு சாதகமா இருக்க போகுதுங்க. கணவன் மனைவிக்குள்ள இருந்த தேவையில்லாத சந்தேகங்கள், சண்டைகள் எல்லாமே மறைஞ்சு ஒரு நெருக்கம் உண்டாக போகுது. விட்டு போன சொந்தங்கள் எல்லாம் உங்களை தேடி வந்து பேச போறாங்க. உங்க வீட்டுல இத்தனை நாளா இருந்த ஒரு இறுக்கமான சூழ்நிலை மாறி எல்லார் முகத்திலயும் ஒரு உண்மையான சந்தோஷ தாண்டவும் ஆடப்போகுது. முக்கியமா உங்களோட ஆரோக்கியத்துல இதுவரைக்கும் இருந்த பல மர்மமான பிரச்சனைகளுக்கு ஒரு விடுவு காலம் பிறக்க போகுது. ஆஸ்பத்திரியா ஏறி இறங்கி எந்த நோய் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா உடம்புல எப்பவும் ஒரு சோர்வு, ஒரு வலி இருந்துகிட்டே இருந்திருக்கும். இதெல்லாம் நீங்க பட்ட மன உளைச்சலோட வெளிப்பாடுதான். ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க உடம்புக்குள்ள ஒரு புது தெம்பு பாயறத நீங்களே உணர்வீங்க. காலையில எந்திரிக்கும் போதோ அவ்வளவு சுறுசுறுப்பா இருப்பீங்க. ரொம்ப நாளா உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ, கைகால் வலியோ இல்ல தலைவலியோ எல்லாமே காத்துல கரைஞ்ச மாதிரி காணாம போக போகுது. மனசுல சந்தோஷம் வந்தாலே உடம்பு தானா தோடிடும்.
அதுதான் உங்களுக்கு இப்ப நடக்க போகுது. நீங்க நெனச்சத சாதிக்கிறது உங்க உடம்பும், மனசும் 100% உங்களுக்கு ஒத்துழைக்க போகுது. ஒரு புது பிறவி எடுத்த மாதிரி அவ்வளோ புத்துணர்ச்சியோட நீங்க செயல்பட ஆரம்பிப்பீங்க. இது ஏதோ மாயமோ, மந்திரமோ கிடையாதுங்க. உங்க உண்மையான உழைப்புக்கும், உங்க நல்ல மனசுக்கும் அந்த ஆண்டவன் கொடுக்கிற மிகப்பெரிய சன்மானம். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு கிடைக்க போற இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க மனசுல ஒரு பெரிய நிம்மதியும், தெளிவும் பிறக்க போகுது. கன்னி ராசிக்காரங்க எப்பவுமே ஒரு பிரச்சனைன்னா, அது முழி போய் எப்படி வெளியே வருதுன்னு தெரியாம ரொம்பவே தப்பீங்க. சில நேரங்கள்ல யார் என்ன சொன்னாலும் அதுக்குள்ள ஏறாத அளவுக்கு ஒரு பெரிய குழப்பத்துல இருந்திருப்பீங்க. நாம எதை செஞ்சாலும் அது தப்பா போயிருமோங்கிற பயம் உங்க கூடவே இருந்திருக்கும். ஆனா இப்ப அந்த பயம் எல்லாம் உங்களை விட்டு பறந்து போக போகுது. இனிமே நீங்க எடுக்க போற முடிவுகள் எல்லாமே ரொம்ப துல்லியமா இருக்க போகுது. உங்களுக்குள்ள ஒரு பெரிய தைரியம் தானா வரப்போகுது. யாருக்கு எந்த கெடுதலும் நினைக்காம, அப்ப நமக்கு மட்டும் ஏன் இப்பவும் இப்படி ஒரு கஷ்டம் வருதுன்னு இத்தனை நாள் புலம்புன உங்களுக்கு இனிமே எல்லாமே நல்லதாவே நடக்க போகுது. உங்களை சுத்தி ஒரு பெரிய தெய்வ சக்தி வர மாதிரி பாதுகாப்பு போகுதுங்க. அதனால இனிமே நீங்க இருட்டுல நிக்கல, ஒரு பெரிய வெளிச்சம் உங்களுக்காக வழிகாட்ட போகுது. பொருளாதார ரீதியா பார்த்தா இதுவரைக்கும் நீங்க பல தடவை கீழே விழுந்திருப்பீங்க. ஒரு சின்ன பொருளை வாங்கணும்னா கூட 100 தடவை யோசிச்சு கடைசியில அதை வாங்காமலேயே உங்க ஆசையை மனசுக்குள்ளேயே குறைச்சி வச்சிருப்பீங்க. உங்க பிள்ளைகள் ஏதாவது ஒரு பொருளை ஆசையா கேட்டா கூட அதை உடனே வாங்கி கொடுக்க முடியலையோன்னு எவ்வளவோ நாள் உள்ளுக்குள்ள உருகி அழுதுருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க பண கஷ்டம் எல்லாம் பனி மாதிரி விலக போகுது. எந்த திசையில இருந்து உங்களுக்கு பணம் வருதுன்னே உங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு பணமழை பொழிய போகுது. சிறுக சிறுக சேர்த்து வச்ச காசுல ஒரு சின்ன நிலம் வாங்கணும், இல்ல நமக்குன்னு சொந்தமா ஒரு வீடு கட்டணும்னு கனவு கண்டவங்களுக்கு அந்த கனவு பலிக்க போற நேரம் இதுங்க. உங்க கழுத்துல தங்க நகைகள் ஏறதுக்கான யோகம் வரப்போகுது. யார் உங்க நிலைமையை பார்த்து ஒரு காலத்துல கேலி செஞ்சாங்களோ அவங்க கண்ணு முன்னாடி நீங்க ஒரு பெரிய ஆள உயரத்துல நிக்க போறீங்க. உங்க குடும்பத்தோட வறுமையில நிரந்தரமா ஒழிய போகுது. இந்த மாற்றங்கள் எல்லாம் சும்மா சாதாரணமா நடந்துடாது. நீங்க இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கு தனிமையில நீங்க சிந்தின கண்ணீருக்கும் அந்த இறைவன் உங்களுக்கு நேர்ல வந்து கொடுக்கிற ஒரு பெரிய இதுதான் இதுங்க. கன்னிராசிக்காரங்க எப்பவுமே மத்தவங்க கிட்ட ரொம்ப உண்மையா இருப்பீங்க. ஆனா உங்க உண்மைக்கு இதுவரைக்கும் எந்த மரியாதையும் கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காது. இனிமே உங்க பேருக்கு ஒரு பெரிய மதிப்பு கிடைக்க போகுது. நீங்க ஒரு கெட்ட எண்ணங்களையும் மனசுல வச்சுக்காதீங்க. யார் என்ன தப்பா பேசினாலும் அதை கொஞ்சம் காதுல வாங்கிக்காதீங்க. உங்க முழு கவனமும் உங்க முன்னேற்றத்துல மட்டுமே இருக்கணும். தேவையில்லாத விவாதங்களை தலையிடாம உங்க வேலையை மட்டும் ரொம்ப அமைதியா செஞ்சுட்டு வாங்க. உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்குதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள் ஒரு புது மனுஷனா நீங்க மாற போறீங்க. உங்களுக்கான ஒரு பொற்காலம் தொடங்கிருச்சதை மட்டும் உங்க மனசுல ரொம்ப ஆழமா பதிய வச்சுக்கோங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க ஆன்மீக ரீதியா ஒரு பெரிய உச்சத்தை தொட போறீங்க. கன்னிராசிக்காரங்க எப்பவுமே சாமி கும்பிடுறதுல ஒரு படி மேலதான் இருப்பீங்க. உங்களுக்கான ஒரு கஷ்டம்னா உடனே ஓடி போய் சாமி முன்னாடி நின்று கண்ணீர் விட்டு அழுகிறது உங்க வழக்கம்ங்க. ஆனா இத்தனை நாளா நீங்க கும்பிட்ட சாமி உங்க கண்ணை திறந்து பார்க்கலையே, நம்ம வேண்டுதல் எதையுமே கடவுள் ஏத்துக்கலையேன்னு ரொம்பவே விரக்தியில இருந்திருப்பீங்க. ஒரு கட்டத்துல சாமி கும்பிடாமையே விட்டுறலாம்னு கூட உங்களுக்கு தோணி இருக்குங்க. ஆனா இனிமே அந்த விரக்திக்கு இடமே கிடையாது. நீங்க இவ்வளவு நாள் வச்ச அத்தனை வேண்டுதல்களுக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் ஒட்டுமொத்தமா பதில் கிடைக்க போகுதுங்க. உங்க குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு முழுசா கிடைக்க போற நேரம் இது. ரொம்ப நாளா குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாம ஏதோ ஒரு தடை வந்துட்டே இருந்திருக்கும். இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க உங்க குடும்பத்தோட போய் குலதெய்வத்தை தரிசனம் பண்ணுவீங்க. அந்த தரிசனம் உங்க வாழ்க்கையில இருக்கிற அத்தனை இருளையும் விரட்டி அடிக்க போகுது. உங்க குடும்பத்துல தலைமுறையா இருந்துகிட்டு இருந்த ஏதோ ஒரு பாவமோ இல்ல பித்ரு தோஷமோ உங்களை ரொம்ப நாளா பாடாப்படுத்திட்டு இருந்திருக்கும். நீங்க எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் எவ்வளவுதான் உழைச்சாலும் ஒரு படி கூட முன்னுக்கு வர முடியாம உங்களை தடுத்து நிறுத்த அந்த கண்ணுக்கு தெரியாத தடைகள் தான். ஆனா இந்த நாட்கள்ல அந்த தடைகள் எல்லாமே சுக்குநூறா உடைய போகுது. உங்க முன்னோர்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுது. இதுக்கு முன்னாடி உங்க வீட்டுல காரணமே இல்லாம அடிக்கடி பொருட்கள் உடையும், இல்லைன்னா யாருக்காவது திடீர்னு உடம்பு சரியில்லாம போகும், ஒரு சுபகாரியம் கூட நடக்கிறது கிடையாது. இதெல்லாம் பார்த்து மனசு உடைஞ்சு போயிருந்தவங்களுக்கு இனிமே எல்லாமே மங்களகரமா நடக்க போகுதுங்க. வீட்டுல நுழையும் போதே ஒரு தெய்வ சக்தி இருக்கிறத நீங்க உணர்வீங்க. மனசுல இருந்த அந்த இனம் புரியாத ஒரு பயம், நடுக்கம் எல்லாமே உங்களை விட்டு விலகி போகும். ஒரு பெரிய பாதுகாப்பான வட்டத்துக்குள்ள நீங்க வந்துட்டதை உங்க மனசு ரொம்ப ஆழமா நம்ப ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம வேலை பார்க்குற இடத்துல நீங்க செஞ்ச சின்ன தப்பை கூட பெருசுப்படுத்தி உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவாங்கன்னு பயமுறுத்தி இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போயிட்டு திரும்பி வரதுக்குள்ள உங்களுக்கு உயிர் போயிட்டு உயிர் வந்திருக்குங்க. நீங்க செய்யாத தப்புக்கெல்லாம் உங்க மேல பழி போட்டு உங்களை ரொம்ப கேவலமா பேசினவங்க எல்லாரும் இனிமே உங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிக்க போறாங்க. மேலதிகாரிகள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஆதரவா பேச போறாங்க. ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த இடமாற்றமோ இல்ல பதவி உயர்வோ உங்களுக்கு எந்த தடையும் இல்லாம கிடைக்க போகுது. நீங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் உங்களுக்கு நஷ்டத்தை மட்டுமே கொடுத்துட்டு இருந்த வியாபாரம் இனிமே லாபத்தை அள்ளி கொடுக்க போகுதுங்க. புதுசா எந்த தொழில் செஞ்சாலும் அதுல நீங்க தான் ராஜாவா இருக்க போறீங்க. உங்களுக்கு போட்டியா இருந்தவங்க எல்லாம் உங்க வளர்ச்சியை பார்த்து மிரண்டு போய் விலகி நிக்க போறாங்க. இவங்க எடுத்த ஒவ்வொரு முடியும் உங்களுக்கு பொன்முட்டையத்தை வாத்தா மாற போகுதுங்க. கன்னிராசிக்காரங்க இயற்கையாகவே ரொம்ப புத்திசாலிங்க. ஆனா உங்க அறிவை நீங்க முழுசா
பயன்படுத்த விடாம உங்க சூழ்நிலை உங்கள கட்டி போட்டு வச்சிருக்கும். இப்ப அந்த கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்து உங்க திறமை முழுசா வெளிய வரும்போது, நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பெரிய மதிப்பு கிடைக்க போகுது. 4 பேர் கூடி இருக்கிற இடத்துல உங்க கருத்துக்கு தான் முதல் மரியாதை கிடைக்கும். உங்க பேச்ச கேட்டு நடக்க ஒரு பெரிய கூட்டமே உருவாகப் போகுது. இவ்வளவு நாள் உங்கள ஒரு மூலையில முடக்கி வச்ச இந்த சமூகம் இனிமே உங்கள தூக்கி வச்சு கொண்டாட போகுது. உங்களுக்கான இந்த 7 கதவுகளும் உங்கள நோக்கி திறக்கிற சத்தம் உங்களுக்குள்ள ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்த போகுது. அந்த அதிர்வு உங்க வாழ்க்கையே தலைகீழா மாத்தி ஒரு பிரம்மாண்டமான இடத்துல உங்கள உட்கார வைக்க போகுதுங்க. கன்னி ராசிக்காரங்களுக்கு இருக்க இன்னொரு பெரிய குணம் என்னன்னா, யார் என்ன தப்பு செஞ்சாலும் அது உடனே சுட்டிக்காட்டி திருத்த நினைப்பீங்க. ஆனா அந்த நல்ல எண்ணம் பல நேரங்கள்ல உங்களுக்கு எதிராவே திரும்பிடுங்க. இவங்க எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னு உங்கள தப்பா புரிஞ்சுகிட்டு உங்கள விட்டு விலகி போனவங்க தான் அதிகம். உண்மையான பாசத்த புரிஞ்சுக்க இந்த உலகத்துல யாருமே இல்லையேன்னு ஏங்கி போன அந்த நாட்கள் இனிமே மலையேறி போயிரும். உங்க வார்த்தைகளுக்குள்ள ஒரு பெரிய காந்த சக்தி இனி வரக்கூடிய நாட்கள்ல வரப்போகுது. நீங்க பேசினா அதை கேட்கறதுக்காகவே ஒரு கூட்டம் காத்துட்டு இருக்குங்க. உங்க பேச்சுல இருக்கிற அந்த உண்மை எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க. இவங்கள விட்டு பிரிஞ்சு போன எல்லாம் நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம், இவங்கள போய் தப்பா நினைச்சிட்டோமோன்னு வருத்தப்பட்டு உங்கள தேடி வருவாங்க. உங்க வீட்டு வாசப்படியில வந்து நிக்க போறவங்க பெண்கள பொறுத்தவரைக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் ஒரு பெரிய வரப்பிரசாதம்ங்க. மாமியார், மருமகள் பிரச்சனை, நாத்தனார்களோட சண்டைன்னு வீட்ல ஒரு நிம்மதியே இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்பீங்க. நீங்க எவ்வளவுதான் மாடா உழைச்சாலும் அந்த குடும்பத்துல உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு இயந்திரம் மாதிரி வேலை செஞ்சுட்டு உங்க ஆசைகள் எல்லாம் மனசுக்குள்ளேயே புதைச்சு வச்சிருப்பீங்க. இனிமே அந்த நிலைமை முழுசா மாறப்போகுது. உங்க கணவர் உங்கள முழுசா புரிஞ்சுக்குவாரு. உங்களுக்கான ஒரு தனி உரிமை உங்க கையில குடுக்க போறாரு. சொந்தக்காரங்க மத்தியில உங்கள ரொம்ப மரியாதையா நடத்தும்போது உங்க கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர் வரப்போகுது. வீட்ல இருக்கிற பெண்களா இருந்தாலும் சரி, வேலைக்கு போற பெண்களா இருந்தாலும் சரி, உங்க திறமையை நிரூபிக்க ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகுது. உங்க கையால நீங்க தொடர சமையல் கூட ஒரு பெரிய அமிர்தம் மாதிரி மாறப்போகுது. அந்த அளவுக்கு உங்க லட்சுமி வாசம் செய்ய போறாங்க. உங்க பிள்ளைகளை நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டிருப்பீங்க. அவங்க படிப்பு என்ன ஆகுமோ, அவங்க எதிர்காலம் என்ன ஆகுமோ, கல்யாண வயசுல இருக்காங்களே அவங்களுக்கு ஒரு நல்ல வழி பிறக்காதான்னு ஒவ்வொரு நாளும் தூங்காம யோசிச்சிருப்பீங்க. இனிமே அந்த கவலை முழுசா உங்களை விட்டு விலகிடுங்க. உங்க பிள்ளைகள் உங்க பேச்சை கேட்டு நடப்பாங்க. அவங்களுக்கு வர வேண்டிய நல்ல செய்திகள் எல்லாம் எந்த தடையும் இல்லாம வந்து சேரும். அவங்க வளர்ச்சியை பார்த்து நீங்க பெருமைப்படுற அளவுக்கு அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுது. உங்களை எதிர்த்தவங்க, உங்க குடும்பத்தை குறை சொன்னவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டு பார்க்குற அளவுக்கு உங்க பிள்ளைகள் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போக போறாங்க. இது எல்லாமே உங்க குலதெய்வம் உங்களுக்கு கொடுக்க போற அந்த 7 வரங்கள்ல ஒரு முக்கியமான வரம்ங்க. பணம் காசு விஷயத்துல இத்தனை நாளா இருந்த ஒரு பெரிய இறுக்கம் தளரப்போகுது. கைக்கு வர வேண்டிய பணம் கடைசி நேரத்தை இழுத்தடிச்சு அதனால பல அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க. கொடுக்க வேண்டிய தேதியில பணத்தை கொடுக்க முடியாம தலை குனிஞ்சு நின்ன நேரம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே உங்களை தேடி பணம் வரப்போகுது. நீங்க யாருக்காவது உதவி செஞ்சு அந்த பணம் திரும்ப வராதுன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா அந்த பணம் கூட எதிர்பாராத விதமா உங்களை தேடி வந்து சேருங்க. உங்க கைகள்ல தாராளமா பணம் புரள போகுது. அந்த பணத்தை வச்சு நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்ட ஒரு நல்ல காரியத்தை ரொம்ப சிறப்பா முடிக்க போறீங்க. இது வரைக்கும் நீங்க கண்ட கஷ்டங்கள் எல்லாமே ஒரு கெட்ட கனவு மாதிரி உங்க வாழ்க்கையை விட்டு மறைஞ்சு போக போகுது. உங்க இஷ்ட தெய்வம் உங்க கூடவே ஒரு நிழல் மாதிரி இருந்து உங்களை அத்தனை ஆபத்துல இருந்து காப்பாத்து மேல கொண்டு வரப்போகுது. கன்னிராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே ஒரு பெரிய இறக்க குணம் இருக்குதுங்க. ரேட்ல யாராவது ஒருத்தவங்க கஷ்டப்பட்டா கூட உங்க மனசு தாங்காது. உடனே பாக்கெட்ல இருக்கிற காசை எடுத்து கொடுத்துட்டு மறு வேலை பார்ப்பீங்க. ஆனா உங்களுக்குன்னு ஒரு கஷ்டம்னு வரும்போது அந்த ஆண்டவனை தவிர யாருமே உங்க கூட நின்னது கிடையாது. நீங்க செஞ்ச நன்மைகள் எல்லாமே தண்ணியில எழுதின எழுத்து மாதிரி யாருக்கு தெரியாம போயிருக்கும். ஆனா நாளை தேதி இனி வரக்கூடிய நாட்கள் அந்த நிலைமை அப்படியே மாறப்போகுதுங்க. நீங்க செஞ்ச ஒவ்வொரு புண்ணிய காரியமும் இப்போ உங்களுக்கு ஒரு மலை அளவு பலனை தரப்போகுது. உங்களை சுத்தி ஒரு பெரிய தெய்வ கவசம் உருவாக போகுது. அதுக்கப்புறம் எந்த ஒரு செய்வினையோ, கண்திஷ்டியோ இல்ல கெட்ட சக்தியோ உங்களை நெருங்க முடியாதுங்க. நீங்க ராஜா வாழ்க்கை வாழ போறீங்க. தொழில் செய்யறவங்களுக்கு இந்த நேரம் ஒரு பொற்காலம் தான் சொல்லணும். இவ்வளவு நாளா ஒரு சின்ன லாபத்தை பாக்குறதுக்குள்ள உசுரே போயிட்டு வந்திருக்கும். கடைசி கடையில மொய்க்கிற நிலைமையில இருந்து இப்ப வாடிக்கையாளர்கள் வரிசையில நிக்கிற அளவுக்கு உங்க வியாபாரம் சூடு பிடிக்க போகுதுங்க. அதனால இனிமே உங்க உழைப்புக்கான முழு அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்க போறது. உங்க திறமையை பார்த்து மேலதிகாரிகளே அசந்தி போய் உங்களுக்கு பதவி உயர்வு கொடுப்பாங்க. ரொம்ப நாளா அரசாங்க வேலைக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் அதுக்கான செய்தி காத்துட்டு இருக்குதுங்க. நீங்க தொட்டதெல்லாம் இனிமே பொண்ணாக போகுது. உங்க குடும்பத்துல இத்தனை நாளா ஒரு பெரிய சூறாவளி அடிச்சிருக்கும். கணவன் மனைக்குள்ள ஏதோ ஒரு காரணத்துக்காக சண்டை வந்துட்டே இருந்திருக்கும். ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் புரிஞ்சுக்காம ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனாமே இனிமே உங்க குடும்பத்தை ஒரு பெரிய அமைதி நிலவ போகுது. ஒருத்தர் விட்டு கொடுத்து அன்பா வாழ ஆரம்பிப்பீங்க. குழந்தை பாக்கியம் இல்லாம கோவில் கோவிலா ஏறி இறங்கினவங்களுக்கு அந்த இறைவன் கண் திறந்து பார்க்க போறாருங்க. உங்க வீட்டுல சீக்கிரமே ஒரு தொட்டில் கட்ட போற நேரம் வந்துருச்சு. பிள்ளைகளோட படிப்பு, கல்யாணம்னு எந்த கவலையும் உங்களுக்கு வேண்டாம உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து உங்களை ஒரு அரணா காப்பாத்த போகுதுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.